ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு பறை எப்படி செய்கிறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போ எந்த மெட்டீரியலில் இந்த பறையை செய்கிறீங்க சொல்லுங்கள். அதுவா, இது ஃபோம் ஷீட். இந்த ஃபோம் ஷீட்டில் பல சைஸில் நமக்கு கிடைக்கும். அதில் இது நமக்கு 1 இன்ச்சு கணத்தில் பண்ணுறோம். சரி, இப்போ எதையோ பசை மாதிரி இருக்குது, என்ன பசை விட்டுறீங்க? ஃபெவிகாலா? ஐயையோ, ஃபோம் ஷீட்டில் ஃபெவிகாலை வச்சு ஒட்ட முடியாது. இதுக்கு தேவை எஸ்ஆர்னு சொல்லி ஒரு பேஸ்ட். ஃபெவிகாலை வச்சு ஒட்டினா என்ன ஆகும்? ஒட்டாதில்ல, அதுதானே திரும்பவும் சொல்கிறேன். அது ஃபெவிகால் யூஸ் பண்ண முடியாது. இது ஃபோம் ஷீட்டு ஒட்டக்கூடிய ஒரு எஸ்ஆர் பேஸ்ட். இது எங்கேப்பா வாங்கணும்? எல்லா கடையிலையும் கிடைக்குமா? எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இது குறிப்பாக ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கும். இதே மாதிரி ஆப்போசிட்லேயும் செய்வீங்க அப்படி தானேப்பா? இது மாதிரி ஆப்போசிட்டில் இந்த பின்னாடி உள்ள பகுதியெல்லாம் ஒட்டி முடிச்சுட்டு முன்பக்கத்தில் பறை எப்படி வளைவாக இருக்குமோ அதே மாதிரி அது பெண்டு வர்றதுக்காக இப்படி வெட்டிக்கிட்டு இருக்கிறேன். கத்தி இவ்வளோ ஷார்ப்பாக இருக்க, கையில் எதுவும் பட்டுருமா? கத்தி கவனமாக பிடிக்கலை அப்படின்னா கையை பதம் பார்க்க தான் செய்யும். கவனமாக அறுத்து எடுக்கணும், அதான் இதில் வேலை. பறையோட ஷேப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி முன்பக்கத்துலேருந்து பின்பக்கத்து வரைக்கும் போகிற மாதிரி கரெக்டாக ரவுண்டு ஷேப்பில் கரெக்டாக வளைச்சி இப்படி ஒன்று போல் வெட்டி எடுத்துக்கணும். அது ஒரு ஸ்டெப்பில் வெட்ட முடியாது, அங்கிட்டு இங்கிட்டு வெட்டி வெட்டி பொறுமையாக எடுக்கணும். கலர் யூஸ் பண்ணுவீங்க அப்படி தானேப்பா? கண்டிப்பாக கலர் யூஸ் பண்ணோம்னா அந்த பொருளை மாதிரி நம்ம கொண்டு வர முடியாது. அதனால் அதுக்குரிய ஆப்டான கலரை கொடுத்தா பறை ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு கீழே உள்ள கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.